கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் ரவுடி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தற்போது போலீஸ் அதிகாரிகளுக்கு மெமோ வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் உதவி ஆணையர் ஆய்வாளருக்கு மெமோ வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க நாம கேட்கலாம். சாலமன் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் சாலமன். நேற்று அதிகாலை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில ரவுடி ஆதிகேசவன் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவமானது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில இந்த கொலை சம்பவம் தொடர்பாக கீழ்ப்பாக்கம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு மொத்தம் 8 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். 2 பெண்கள் உட்பட மொத்தம் 8 நபர்களை கைது செய்துள்ள நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில 2021ஆம் ஆண்டு பழனி என்பவரை வெட்டி படுகொலை செய்ததற்கு பழிவாங்கத்தான் இந்த ஆதிகேசவன் என்பவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக அவர்கள் வாக்குமூலம் அளித்தனர். ஜனவரி 2ஆம் தேதி தான் இந்த ஆதிகேசவன் என்பவர் ஜெயிலில் இருந்து வெளியே வந்திருக்கிறார். அதன் பின்னர் பழனியை சேர்ந்த அந்த பழனியோட அடுத்தபடியான ஆட்களான இந்த மணக்குமார் உட்பட பல்வேறு வீடுகளில் புகுந்து இந்த ஆதிகேசவன் என்பவர் வெட்ட முயன்றிருக்கிறார். அந்த சம்பவத்துல தான் இந்த முன்விரோதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக துறை ரீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக முக்கியமான பகுதி இந்த கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை என்பதால இதுல புகுந்து வெட்டியதால எந்தவித பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடாமல் இருந்ததால அந்த 11ஆம் தேதி இரவு பணியில இருந்த இந்த கீழ்ப்பாக்கம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் சீனிவாசன் மற்றும் கீழ்ப்பாக்கம் உதவி ஆணையர் துரை ஆகியோர்களுக்கு தற்போது மெமோ ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. துறை ரீதியான விசாரணை மேற்கொள்வதற்காக உயர் அதிகாரிகள் இவருக்கு விளக்கம் கேட்டு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அன்றிரவு யாரெல்லாம் பணியில் இருந்தனர், எப்படி அவர்கள் உள்ளே புகுந்தனர் உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல அவர்களிடம் துறை ரீதியான விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும் இதுல உரிய விளக்கம் தராத பட்சத்துல அவர்கள் சஸ்பெண்ட் செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் காவல்துறை உயர் அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல கைது செய்யப்பட்ட முக்கிய 2 நபர்களான ஜெயபிரதாப் மற்றும் வனக்குமார் ஆகிய 2 நபர்களுக்கு கையில் மாவுக்கட்டு போடப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சாலமன். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.